தமிழகத்தின் தொன்னிமான சிவாலயங்களில் ஒன்றான திருத்திர கோசமங்கை. இங்கு அருள்பாலிக்கும் இறைவன் மங்களநாதர், அன்னையாக மங்களநாயகி அம்மன். பகவான் சிவன் பார்வதிக்கு வேத ரகசியங்களை உபதேசித்த புனிதலம் இதுவாகும். அதனால் இத்தலம் உத்திர கோசமங்கை என அழைக்கப்படுகிறது. உத்திர கோசமங்கை என அழைக்கப்படுகிறது. உலக புகஞ்செழுப்ப மரகத நடராஜர் இத்தலத்தின் மிக பெரும் சிப்பாகும். ஆருத்ரா தரிசனம் இங்கு மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. இந்த புனித தலத்தை தரிசித்து இறைவனின் அருளை பெறுங்கள். ஓம் நம சிவா. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் திரு உத்திர கோசமங்கையினுடைய ராஜகோபுரத்தினுடைய மங்களநாதர் திருக்கோவிலுக்கு செல்லக்கூடிய ராஜகோபுரம். இந்த கோபுரம் தற்போது சில மாதங்களுக்கு முன்புதான் கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இது மாணிக்க வாசகருடைய மண்டபம். மிகவும் சிறப்பு வாய்ந்த மாணிக்க வாசகரால் பல புராணங்களில் திரு உத்திர கோசமங்கையை பற்றி பாடப்பெற்ற பெருமைக்குரிய திருத்தலம்தான் இந்த உத்திர கோசமங்கை. உலகத்தினுடைய முதல் ஆலயம்தான் இந்த உத்திர கோசமங்கை. இப்படி சிறப்புமிக்க உத்திர கோசமங்கை திருக்கோவில் ஆதி சிவனாலயம் என்று கூறப்படுகிறது. அப்பற்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலில் மார்கழி மாதம் ஒவ்வொரு தரமும் ஆருத்ர தரிசனம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த உத்திர கோசமங்கை திருக்கோவிலில்தான் மரகத நடராஜர் பச்சை நிறத்தில் உள்ள மரகத நடராஜரானது ஆருத்ர தரிசனத்தன்று சந்தன காப்பு கலைக்கப்பட்டு மிகவும் தத்ரூபமாக காட்சி தருவார். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருத்தலம் ராமநாதபுரம் மாவட்டம் சமஸ்தானத்துக்குட்பட்டு இந்து அறநிலையத்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தற்போது பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று சிறப்பாக உள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலந்தை மரம். உலகம் தோன்றி 2000 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டாலும் கூட 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த இலந்தை மரம்தான் தல விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இலந்தை மரத்தின் அடியில்தான் 1008 சகரசலிங்கம் இருக்கின்றது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திர கோசமங்கை என்னும் ஊரில்தான் அருள்பாலித்து கொண்டிருக்கிறது. இத்திருக்கோயிலில் பல்வேறு லிங்கங்கள், பல்வேறு சுவாமிகள் என பல்வேறு இறை வழிபாட்டுக்கான லிங்கங்கள் இருக்கிறது. இது பாண்டிய மன்னர் காலத்து கோயில் என்பதால் மேல்புறத்திலே மீன் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. மிகவும் சிறப்புற வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலத்தில் 3 கால பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. அது மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ராமேஸ்வரம் வருகின்ற அனைத்து பக்தர்களும் திருத்தலத்திற்கு வந்துதான் செல்கிறார்கள். அது மட்டுமின்றி முக்கியமான நாட்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களில் சிறப்பு பூஜை என்பது இங்கு தினசரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 63 நாயன்மார்கள் சிலை, பல்வேறு சிவலிங்கங்கள் சிலை, முருகன், தெய்வானை, வள்ளி தெய்வானையுடைய முருகப்பெருமான் மற்றும் விநாயகப் பெருமான், அம்பாள், மங்களநாயகி, மரகத நடராஜர் என்று பல்வேறு தெய்வங்கள் காட்சி தருகின்ற வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு புண்ணிய தலங்களில் ஒன்றான
திரு உத்திரகோசமங்கை மங்கள நடராஜர் மரகத நடராஜர் என்னும் இந்த திருத்தலத்திற்கு வந்தால் உங்களுக்கு மென்மேலும் புண்ணியம் வந்து சேரும். அது மட்டுமின்றி நடராஜர் திருத்தலங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்றது தான் இந்த உத்திரகோசமங்கை. ஓம் நமச்சிவாய்.